ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்வீட் அப்பம் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான முறையில் இதை நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. காலை டிஃபனாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கோங்க. அதை இப்படி நறுக்கிக்கோங்க. ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க. நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். இப்போ இதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இதில் வந்து தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த வாழைப்பழத்தோட தேங்காய் துருவல் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் ஏலக்காய் பொடி பண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி நான் அந்த உள்ளே இருக்க விதையை மட்டும் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டுட்டு என்ன பண்ணணும், இப்போ வந்து நம்ம இதில் வந்து 1 கப்பு வந்து கோதுமை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக போட்டுட்டு மீதத்தை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். பால் எடுத்துக்கோங்க. பாலை வச்சு தான் நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக பாலை ஊற்றி இந்த மாவை நல்லா கலந்து விடணும். மாவை மொத்தமாக போட்டுட்டோன்னா தண்ணியாவோ இல்லை ஆகிடும். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது. கொஞ்சமாக பாலை ஊற்றிட்டு மாவையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் வரும்போது நல்லா ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், சுகர் எது வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சுகர் தான் போடுறேன். நீங்கள் வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், சேர்த்து செய்யலாம். நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம். நான் இதில் ஒரு 3/4 கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. வச்சிட்ட பிறகு நம்ம இப்போ இதை ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் தடவிடுங்க. தோசை தவாலையோ இதுலையோ இப்போ எண்ணெய் தடவிட்டு இதில் வந்து குட்டி குட்டியாக சின்னதாக ஊற்றுங்க. குழந்தைகளுக்காக கொடுக்க போகிறதுனால சின்னதாக ஊற்றுங்க. சின்ன தோசையாக ஊற்றி வச்சுருங்க. ஒரு பக்கம் சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு வேக விட்டு எடுங்க. ரொம்ப அற்புதமாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த தேங்காய், இந்த முந்திரி பருப்பு, இந்த வாழைப்பழம் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. ஸ்நாக்ஸ்க்கு கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். காலை டிஃபனாகவும் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.